ஹை கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் ட்ராகன் பால் கிளாசிக்கில் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் 10 மணிக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Goku and Bulma have their 5 Dragon Balls, and they're crossing the desert in search of the 6th. But a treacherous plan is being hatched to spoil their mission. Let's get going, Poir. We can't let those 3 slip through our fingers. நார்மலா பேசினாலே புரியாது. கிச்சு வச்சு இவங்க போக மாட்டாங்க போல, திரும்ப வருவாங்க போல. பஸ்ஸா இந்த ஊருக்கா? So why didn't you tell us before that you had this camper dino cat oolong? Well, you didn't exactly ask me now, did you? Besides, I didn't want those bandits to steal it. Kid, watch yourself. You're gonna choke. This is good. I hope I see Yamcha again. He was so shy and so handsome. Does this place have a tub? Yeah, right in there. ஆடாங்க Huh. எப்படி To இதெல்லாம்? tell you the truth, I'm used to much nicer accommodations. Then why don't you try a luxury hotel down the road? I'm sure there are lots of them out here in the desert. It's just that it's so small. Well, it ain't no palace. இது கிடைக்குதே கஷ்டம். Around either. Get it? Now, what are you looking for? Peepholes? Hey, what kind of place you think I'm running? Well, I wouldn't put it past you. What? You little perv. I'll let you win the battle, sister, but I'm gonna win the war. ஒரு நைட் டைமில் வருவானா? ஆரம்பிச்சு வச்சதா இந்த புது பிரச்சனையா? क्या पर स्पाइक बॉल्स को पोजीशन को வந்தாச்சு. ஆபரேஷன் எஸ்என் டிராகன் பால் இப்ப நம்ம செயல்படுத்தலாம். ஓவர். ஓ இவனா? ஆடாங்க ஃபாலோ பண்ணே வந்துக்குதுங்க பாடி சொல்கிறாங்க. நாலு நிமிஷத்துல நடக்கிற மாதிரி செட் பண்ணிடுறேன். என்ன நடக்கும்? வெடிக்குமா? இவனுங்க ஷூ அங்க யாரும் இருக்காங்க. வாங்க இருந்து போலாம். மாய் அதுல ஒரு பிரச்சனை. பாம் என்னோட கையில மாட்டிக்கிச்சு. திருப்பி விட்டுறான். நான் என்ன பண்றது? நீங்க இரு, நான் உதவிக்கு யாராவது கூட்டிட்டு வரேன். ஐயோ பின்னாடியே அது. ஷபா மாற்றி மாற்றி வராங்க. கேம்பரா இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கு நமக்கு நிறைய பணம் கிடைக்குமே. பிரச்சனையே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அவளை அந்த இடத்தை விட்டு அனுப்பிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் உள்ள போய் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் அவங்க சண்டை போட்டு இப்படி பேசுறேன். நாம இங்க இருக்கிறது சேஃப் தானா? கவலைப்படாத. இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்தும் வரவே வராது. அப்படியா சொல்றேன். ஆனா நீ ஒரு விஷயத்தை கவனிக்கல. என்கிட்ட முக்கியமான ஒரு கார்கோ ஒண்ணு இருக்குது. உன்கிட்ட இருந்து அபகரிக்க பெருசா ஒண்ணு கிடையாது. அதனால நீ கவலைப்படாம இருக்க. ஏன்னா அப்ப என் டிராகன் பால் டிராகன் பாலா? என்னது அது? புல்மா உலகாதரா? உனக்கு சொன்னா இருந்தாலும் காட்டுறேன். எப்படி இருக்கு? ஆஹா. கரெக்டாக இப்போ தான் வருவியா? ஓகே, அவ நமக்கு மேலதான் இருக்கா. மாஸ்டர், நம்ம கூட அவங்க 2 பேரும் இருக்காங்களா? இரு பாக்குறேன். ஐயோ போச்சு. ஐயோ கடவுளே. ஒருவேளை அங்க யாராவது இருக்காங்களா? இவ்வளோ லேட் ரியாக்ஷனா? கண்ணாடிக்குது போட்டு மூட வேணா. நான் ஏன் ஒரு பொண்ணை பார்த்தா மட்டும் இந்த மாதிரி ஆயிடுறேன்னு தெரியல. இது உன் தப்பு இல்லையா?
ஏதோ சத்தம் கேக்குது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்படின்னா அது அப்ப உண்மைதானா? நீ அந்த பையனும் தானே? அப்ப 7 டிராகன் பால்ஸையும் ஒண்ணு சேர்த்துட்டா அது உங்க ஆசையை நிறைவேற்றி பூச்சி இவனும் கேட்டான். ஆஹா, ஆமா சரிதான். எந்த ஆசையும் நிறைவேற்றுமா? அப்படிதான் பல்மா என்கிட்ட சொன்னான். சரி, உங்களுக்கு இன்னும் எத்தனை டிராகன் பால்ஸ் தேவை? இன்னும் 2 தான். உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம் தான்ப்பா கோகு. ஆரம்பிக்கலாம். நமக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். பாரு, உனக்கு இன்னும் விஷயம் புரியலையா? என்ன யோசிச்சா? இதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணையும் பார்த்து மயங்க மாட்டேன் எப்பவுமே. ஆனா யோசிச்சா ஆசைப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உலகத்தை ஆளணும்னு நினைச்சா நீ எல்லாமே லூசுத்தனமா தான் கேக்குறானுங்க வரத்தை. நீ என் கூட எத்தனை நாளா இருந்துட்டு இருக்க? சரியா சொல்லணும்னா 2 வருஷம் 1 மாசம் 3 நாள். இத்தனை வருஷம் நீ என் கூட இருந்தோம் என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா உனக்கு எதுவும் தெரியல. உலகத்தை ஆளணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. புரிஞ்சுதா? எனக்கு அந்த ஆசை இருக்கு. வேண்டாம். இந்த உலகத்தை ஆளணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் கல்யாணங்கிறது ஒண்ணு ஆகணும்ல. ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட என் கூட டேட்டுக்கு வாங்கன்னு நான் கண்டிப்பா இவனுக்கு கேட்பேன். பொண்ணு இவனுக்கு அவனுக்கு பொண்ணு பையன். பையன் போகணும், அவனுக்கு பையன் வேணும். ஏண்டா இவ்வளோ பெரிய பவர். இதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஒரு இலக்கு தான். அந்த டிராகன் பால்ஸ் அபகரிக்கணும். நாம் அதை அடைவோம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஒன்னு சொல்லட்டுமா? நாம கடைசியில என்ன வர யார் கேட்க போறாங்கன்னு தெரியல. நாம நினைச்சது நடக்கும். ஆனா புல்பாவும் நானும் பார்ட்னர்ஸ். அவளை எப்படி கழட்டி விட முடியும்? இங்க பாரு தம்பி, அவ ஒரு பொண்ணு, நாம ஆம்பளைங்க. ஆம்பளைங்களா நாம நம்மளால முடிஞ்ச விஷயத்த செய்யணும். அதாவது எல்லாத்தையும் நாம நல்லா ரசிக்கணும். புரியல. ரசிக்கணும்னா நீ எதை சொல்ற? நான் சொல்றது வேற. உனக்கு இவட தெரியும் சேராத. ஏன்னா புல்பா மாதிரி இன்னொரு பொண்ணை நம்மளால சமாளிக்க முடியுமான்னு தெரியல. நான் இல்லாதப்ப எப்படி என்ன பத்தி பேசலாம் கோகு? அது வந்து நான் ஒன்னும் இல்ல விடுமா. ஓலா, உன்கிட்ட எக்ஸ்ட்ரா பைஜாமாஸ் இருக்கா? என்னோடது உனக்கு அப்படியே ஃபிட் ஆயிடுமா? ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். அப்படின்னா நான் என்னத்துதான் இப்ப போட்டுக்கிறது? அது தெரியாம நான் என்ன உன்னோட போச்சு. வேலைக்காரனா? அந்த தொப்பியோட பாக்கும்போது பார்க்க அப்படிதான் இருக்கு. இல்லனா கார் டிரைவர்னு கூட சொல்லிக்கலாம். இந்தா இத குடி. இந்த ஜூஸ் உன்னோட கோபத்தை கட்டுப்படுத்தும். நீ ஒண்ணும் ஏதோ கலந்து வச்சிட்டானா? கிடையாது. உனக்கு என்ன பத்தி முழுசா தெரியாது. Thank you. இதுதான் நானே தூக்கு மாத்திரம் நினைக்கிறேன். ஆனா இவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இது குடிச்சாலும். இது கன்றாவியா இருக்கு. இது ஹெல்த்துக்கு நல்லது. இது உன்னை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். அவனுக்கும் குத்துட்டான் போல. அப்படியா? சரி நான் குடிக்கிறேன். ரியாக்ட் ஆகுமான்னு தெரியல. எல்லாத்தையும் ஆட்டை போட போய் தெரியும். இதா இருக்கு. உனக்கும் இது வேணுமா மூலா? ஓ, எனக்கா? நான் ஏற்கனவே இத குடிச்சிட்டேன். அவ்வளோதான். சரி, நான் எங்க தூங்குறது? நான் டயர்டா இருக்கேன். அப்படியே படிக்கட்டுல ஏறி மேல போயிட்டியா? ஓகே, குட் நைட். 2 பேர்ல யாரும் மேல வரக்கூடாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்க 2 பேரையும் உண்டுல ஆக்கிடுவேன். புரியுதா? புரிஞ்சது. நீ எதுவும் பண்ணாம தான் சரி. பண்ணலையோ அது எனக்கு தெரியாது. காலையில என்னோட ட்ரெஸ் கிளீனா இருக்கணும். சரிங்க. என்னப்பா இது? எப்ப பார்த்தாலும் இவ இப்படி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு போறா. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. இவன்கிட்ட இருந்து இவன் திருட போறான், அவன்கிட்ட இருந்து அவன் திருட போறான். இன்னும் அதுவும் 2 வேற இருக்கு. அது அவன்கிட்ட இருந்து திருடிமான்னு தெரியல. மாத்தி மாத்தி திருட போறாங்க. அச்சச்சோ, சீக்கிரம் ஷூ. ஏதோ தப்பா இருக்கு. இது நிக்கவே மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் நல்லா இருக்குது. இது வெடிக்க போகுது. இப்போ என்ன பண்றது? வெடிச்சு சென்றதுல எனக்கு விருப்பமே இல்ல. 8 நிமிஷம். என்ன ஆச்சு? சொல்லு ஷூ. கவலைப்படாத மாய். நாளைக்கு காலையில 8 மணிக்கு நான் 8 இதை reset மணிக்கா? பண்ணிட்டேன். அப்புறம் வெடிச்சிடும். ஐயோ, அது என்ன குளத்துக்குன்னு தெரியல. அது எங்க தேடணும்னு எனக்கு நல்லா தெரியும்.
ஓகே புவார், இப்போ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ல? இந்த பால் நான் எங்கேயா இருக்க போது வேற என்ன தேடாது. இந்த பையன் என்ன இப்படி தூங்குறான்? மத்த 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. புவார், நீ இந்த பையனா மாறிடு. அப்பதான் நம்மளால மத்தவங்களை ஏமாத்த முடியும். ஹெல்ப் தான் அவனுக்கு. தூக்க மாத்திரை கொடுத்து அந்த கோபி எப்படி எப்படி முழிச்சுக்கிட்டே பண்ணிட்டு இருக்கான்? வச்சுக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் கொடுத்த மாத்திரைக்கு அவன் ரொம்ப நேரம் எந்திரிக்கவே கூடாது. அவன் மட்டும் என்ன இந்த இடத்துல பார்த்துட்டான்னா அப்புறம் புல்மா கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அவன் என்ன மாட்டி வச்சிருவாளே. நான் சீக்கிரமா ஏதாவது யோசிக்கணும். ஓ, இதை பண்ணுவோம். இவனை உருமாற போறானா? ஹாய் கோகு, நீ என்ன பயமுறுத்திட்ட. ஓலாங்கா, அவன் வாக்கிங் இந்த சைஸ் பார்த்து கொடுவா. 2 வாய்ஸும் கேட்டாலே கண்டுபிடிச்சிடலாம். அது வரல. அப்படியா சொல்ற? சரி போலாம். இதை பார்த்தா தானே அவன் டென்ஷன் ஆயிடும். அவன் கண்டிப்பா திரும்ப வந்துகிட்டு இருப்பான். அந்த பொண்ணு இல்லாததால இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன, அவ முன்னாடி பார்க்கும்போது ஒல்லியா இருந்தாலே. நீங்கம்மா வரம் போறலாம் தாண்டு பார்த்துக்கிட்டே. டிராகன் பால். ஐயோ, Kind of flimsy. I'm freezing. What do you want to show me? It's right up here. Now watch real close. What in the world? Pretty good, huh? இதுவும் நம்ம பழைய படத்துல பார்க்கறது தான். Wanna make a bet? இதுங்க தேராதுங்க, அதுங்க வந்து ஆட்டையை போட போதுங்க. அது டிராகன் பால்ஸ் இல்ல. அது டிராகன் பால்ஸ் இல்ல. ஏய், நீ எங்க இருக்க? உஷார் எங்கேயோ ஒழிச்சு வச்சு. அது டிராகன் பால்ஸ் இல்ல. அது டிராகன் பால்ஸ் இல்ல. இந்த பசங்க என்னையே ஏமாத்திட்டாங்க. இவன் பிளானா ஊத்திக்கிச்சு. அந்த எழுந்துட்டாங்க. தூங்கினது போதுமா? Good morning. கேப் எல்லாம் வேற மாதிரி இடம். நான் தூங்கவே இல்லை. ரொம்ப தேடி பார்த்துருப்பான் போலயே. எனக்கு தலை வலி பின்னுது. ஹேய் ஓலா, என்னோட ட்ரெஸ் நீ துவைச்சிட்டல? சாரி, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்னது பிஸியா இருந்தனா என்ன அர்த்தம்? உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு போட்டுக்கிறதுக்கு வேற ட்ரெஸ்ஸே இல்ல. நான் உங்க 2 பேரையும் யாம்சா கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். யாம்சாவா? அவன் திரும்ப வந்தானா? அவனை நல்லா பாத்துக்கிட்டியா? அவன் கொஞ்சம் அவன் தான் நல்லா பார்த்துட்டு போனான். என் வாயில வேற ஏதாவது வந்துட போகுது. இல்ல, இப்ப நீ என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. உனக்கு ட்ரெஸ் வேணும்னா மேல டிராயர்ல ஒரு அவுட்ஃபிட் இருக்கு, எடுத்துக்கோ. இத முன்னாடி அது நேத்தே சொல்ல வேண்டியதானடா. ஆமா, இந்த கோக்கு சொன்ன மாதிரி இவ்வளவு சமாளிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. அப்படின்னா நான் சொன்னதை வச்சு உன் மனசை நீ மாத்திக்க போறியா? ஆமா. பரவாயில்லையே, உண்மையிலேயே நீ புத்திசாலிதான் மூலம். எனக்கு பசிக்குது. உனக்கு எப்பதான் பசிக்காம இருந்திருக்க? கிறிஸ்டின்லடா என்ன திரும்ப 2 பேரும் என்ன ஏமாத்திட்டீங்களா? அடுத்த வாட்டி இந்த மாதிரி முதல் தரங்களை நான் நம்ப போறது கிடையாது. மன்னிச்சிருங்க சார், ஆனா பாமா நாங்க ரீப்ரோகிராம் பண்ணிட்டோம். 8 மணிக்கு அது வெடிச்சிடும். என்ன 8 மணிக்கா? அதுக்கு என்னமோ 1 மணி நேரம் தான் இருக்கு. சரி இருக்கட்டும். எல்லாம் இறங்கி போயிடுவாங்க போல வெளியே. மாட்டோம் சார், ஏஜென்ட் பை அவுட். எங்கிருந்து ராக்கத்துச்சு? சாப்பாடு தீத்துருவான் போல இருக்கு. ஹே,
இது இதெல்லாம் ட்ரெஸ்ஸா இது அவுட்ஃபிட் கிடையாது இது காஸ்டியூம் இதுல பாக்க நான் கேவலமா இருக்கேன் ஓலாம் கேட்டறத நேர்த்தறியா பின்னாடி வருவாங்க. அது போட்டுட்டு வந்து சொல்கிறேன். நான் எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கி வைக்கிறதே கிடையாது. உன்கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுது ஓலாம் ஆனா என்னன்றதை என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு பீக்கிங்கிறதியா? நல்லா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு. யாரும் தேடி போகிற மாதிரியே தெரியும். எனக்கு வண்டி ஓட்டுறதே பிடிக்காது. போலப்படுது நிறுத்த நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறது தெரியலையா? தம்பி முதல்ல இந்த ஒரு பிரேக்கப் போடுறான். யாம்சாவை பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஆமா அவனை பார்க்கறதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் பொறுமா. அவன் எப்படி பேசுற பாத்தியா? அவனா இவனா இவனா வாவ் யாம்சா எப்படி இருக்கா பாரு. ஸ்டடியா போ. ஆர்பிஜி அட வெண்ணமாவலே சொல்லப்போனா காப்பாத்திருக்கேன் அந்த பாம்பு அடிச்சிருக்கேன். ஆனா இப்ப இது பத்தி அது வெடிச்சிருக்கணும். பழக பண்ண முன்னாடி தான் சுட்டுருக்காங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அந்த பொண்ணை பத்தி கவலைப்படாதீங்க மாஸ்டர். முட்டி மோதினதுல எல்லாரும் இறந்துருப்பா. ஓகே விளையாடுனதெல்லாம் போதும் கவனிங்க. எனக்கு டிராகன் பால்ஸை கொடுத்துருங்க இல்லனா நீங்க இறந்துடுவீங்க. இவனுக்கு டிராகன் பால்ஸ் பத்தி எப்படி தெரியும்? நீ தான் வளர்றீங்க. பேசாம என்ன அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உனக்கு நான் இத வேணா கொடுக்கிறேன். கோகு அவன்கிட்ட துப்பாக்கி இருக்கு. கோகானோட பேரன்கிட்ட சண்டை அதெல்லாம் உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. கூட விருப்பமே இல்ல போர். என் வுல்ஃப் ஃபேன்ஃபிஸ்ட பத்தி தெரியாம நீ ஏன் கூட வந்து தைரியமா மோதுறியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசியோட இருந்தேன். ஆனா இப்ப என் வயிறு நிரம்பிடுச்சு. ஆமா நீ பசியில் இருந்ததுனால தான் வாங்கினான். வல்லு தெரிச்சிச்சு. வாங்கின உத உனக்கு போதுமா? என்ன இப்படி ஆயிடுச்சு? இதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணு கூடயும் டேட் போக முடியாது. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். கண்டிப்பா பதிலடி கொடுப்பேன். என்னடா இல்லை நீ போறான். நீ அசாதாரணமானவன். நீ அதை இப்போ வண்டி விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வா நம்ம போய் புல்பாக் என்னாச்சுன்னு பார்க்கலாம். அவ உயிரோட இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். மண்டை வீங்கி கிடக்கு. அந்த பையனை குறைச்சி எடை போட்டுட்டோம். அவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. ஆனா இதை நமக்கு சாதகமா மாத்திக்கலாம் போர். அவங்களே எல்லா டிராகன் பால்ஸையும் கண்டுபிடிக்கட்டும். அவங்களுக்கு 7 கிடைச்சதுக்கு அப்புறம் நாம அவங்களை அட்டாக் பண்ணலாம். யாம்சா நீ ஒரு பெரிய புத்திசாலி. கலக்குறியே. பாம் முதல்ல வேலையை செஞ்சிடும் போல இருக்கு. இப்பதாண்டி வெடிக்கவே போகுது. ஆச்சரியமா இருக்கு. 8 மணிக்கு முன்னாடியே இது வெடிச்சிருக்கணும். இதை தன்வினை தன்னை சுடுவான். கரெக்டா தான் வேலை செய்யும். நான் உள்ள போய் டிராகன் பால்ஸை தேடுறேன். செத்தா. இதுக்கு முன்னாடி எல்லாம் புல்மா எப்படிதான் அவ பிரச்சனையில இருந்து தப்பிச்சாலும் தெரியல. ஏய் நான் வேணா கொஞ்ச நேரம் அவளை தூக்கிட்டு வரவா? தேவையில்ல. அவளை தூக்கிட்டு வரல எனக்கு உனக்கு உதவி செய்யறதுல சந்தோஷம். ஏய் நில்லுங்க. நீங்க பாருங்க. ஹெல்ப் பண்ற மாதிரி வர போறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ நாங்க உங்ககிட்ட பேசதான் வந்தோம். நமக்குள்ள எதுக்கு நாம தேவையில்லாம முட்டி மோதிக்கணும் சொல்லுங்க. அது நியாயமான சண்டையாகவும் இருந்தது இல்ல. இப்ப எதுக்கு இதெல்லாம்? நான் வேற எந்த காரணத்துக்காகவும் செய்யல. திருட்டு பையில யோசிடா. ஏன்பா இவனுக்கு திடீர்னு என்னாச்சு? உண்மையை சொல்லணும்னா இவன் ரொம்ப நல்லவன் போல இருக்கு. நீ வேணா நம்ப, என்னாலலாம் நம்ப முடியாது. நான் திருடன் தான் இன்னொரு ஜன்னலை பத்தி தெரியும். சில நேரங்கள்ல மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். அது சரி வெச்சிடுவோம். GPS ஓடுது. இப்பதான்டா வெடியுது. நம்ம என்ன உயிரோட இருக்கோமா? அப்படிதான் நினைக்கிறேன்.
என்னதான் சூழ்நிலை சரியில்லாம இருந்தாலும் டிராகன் பால்ஸை கண்டுபிடிக்கணுங்கிற முயற்சியில நம்மளுடைய ஹீரோஸ் தீவிரமா பாலைவனத்துக்குள்ள இறங்கி இருக்காங்க. இன்னும் என்னென்ன சுழற்சி காத்திருக்கு, அவங்களால உயிர் பழைக்க முடியுமா, அது அடுத்த டிராகன் பால்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த எபிசோடு நல்லா இருந்ததுங்க. இந்த எபிசோடு பார்க்குறப்ப எனக்கு பழைய கார்த்திக் சார் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. மாற்றி மாற்றி திருடுறதுக்கு ஒருத்தன் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு. ஒருத்தன் கூட என்ன சொல்கிறது, ஒரு வில்லனுக்கான இதுவே இல்லை. எல்லாருமே பார்த்தா முட்டாள்தனமாக தான் பண்ணுறானுங்க. அவனுங்கனையில் அவங்களே தான் மாட்டிக்கிறாங்க. நம்ம ஏதாவது சொன்னால் நல்லா தூங்கி எழுந்து நல்லா நிம்மதியாக வந்துக்கிறாங்களே தவிர அவங்கவுங்களுக்கே ஆப்பு வச்சுக்கினாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக இவன் சொன்னதை கேட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த பன்னிக்குட்டிக்கு தெரிஞ்சால் இவனே அதை திருடிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கூட்டின்னு போகிறது ரிஸ்க்குன்ட்டு. ப்ளஸ் அவனுங்க இப்போ தெரிஞ்சு போச்சு, ஏற்கனவே இருக்க அந்த பிரச்சனை அவங்களும் வந்துட்டுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக இவங்க எல்லாருமே இப்போ கொலாப்ஸ் ஆகுதுன்றப்போ ஃபைனலாக அந்த பால் கிடச்சி யார் என்ன வாரம் கேட்டு யாருக்கு போகுதுன்னே தெரில. அந்த மாதிரி இருக்குது. இது புதுசாக இன்னொரு கேரக்டர் வந்து ட்விஸ்ட் வச்சிருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னுக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுது. ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.